சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தேரோட்டமானது வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இங்கு பக்தர்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் பாதுகாப்பு பணியில் காவலர்கள் எத்தனை நபர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. கண்டிப்பாக மோகன், உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில்ல மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கியது. அந்த கொடியேற்ற நாள் முதலே பாத்தீங்கன்னா பஞ்சமூர்த்தி சுவாமிகள் பல்வேறு வாகனங்கள் வீதி உலா வந்த நிலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா எட்டாம் நாள் விழாவான தேரோட்டம் தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த விழாவில் பாத்தீங்கன்னா அலங்கரிக்கப்பட்ட 5 தெருகள்ல பாத்தீங்கன்னா விநாயகர், முருகன், சிவபெருமான், சிவகாம சுந்தரி, சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் 4 ரத வீதிகளாக கிழக்கு ரத வீதியிலிருந்து புறப்பட்டு தெற்கு ரத வீதி, மேற்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி மூலமா மீண்டும் தேர்நிலையான கிழக்கு ரத வீதியை அந்த வந்தடையும். இந்த தேர்ல இருந்து புறப்படும் சுவாமிகள் ஆயிரங்கால் மண்டபம் என்று சொல்லப்படும் ராஜ சபையில வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். தேரோட்டத்தை முன்னிட்டு வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் பங்கேற்று சிவவாத்தியங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து சுக கோஷங்களை எழுப்பி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலும் தேருக்கு முன்பாக சிவவாத்தியங்களுக்கு தகுந்தாற் போல சிவன் பார்வதி வேஷமிட்டு சிவனடியார்கள் சுவாமிகளுக்கு முன்பு ஆடியபடி செல்லும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி தாயார் கருவறையில் இருந்து வெளியே பக்தர்கள் காட்சியளிக்கிறது பெரும் பாக்கியமாக பொதுமக்கள் இங்க கருதுறாங்க. வருடத்திற்கு 2 முறை நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி தாயார் கருவறையில் இருந்து வெளியே பக்தர்கள் காட்சியளிப்பார்கள். அதாவது ஆணி மாதத்துல பாத்தீங்கன்னா ஆணி திருமஞ்சன விழாவும், மார்கழி மாதத்தில் பாத்தீங்கன்னா நடராஜர் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசன விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தொடர் விடுமுறை நாட்கள் பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவதை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் உட்பட பாத்தீங்கன்னா 1300 பாதுகாப்பு காவலர்கள் பணியில ஈடுபட்டு வராங்க. மேலும் போக்குவரத்தை சரி செய்து வாகனங்களை மாற்று வழியில அனுப்பி வைத்து வர்றாங்க. மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆருத்ரா தரிசனம் நாளை மதியம் சுமார் 2 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற 4ஆம் தேதி முத்துப்பல்லாக்கு வீதி உலா நிகழ்ச்சியும், மறுநாள் தெப்போற்சவம் நடைபெற இருக்கிறது. இதனால பாத்தீங்கன்னா நகரம் முழுவதும் விழாக்கோலம் போட்டுள்ளது. மோகன், விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.